வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாம்பாக்கத்தில் உள்ள புதுசாக திறந்துருக்க பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம். இதுதான் இப்போ புதுசாக திறந்துருக்க பஸ் ஸ்டாண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இனாக்ரேஷன். அந்த விசிட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயே உள்ளுக்குள்ள பார்க்கு, எஸ்கலேட்டரு எல்லாமே இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ பஸ் ஸ்டாண்டு தான் இன்றைக்கி புதுசாக திறந்த பஸ் ஸ்டாண்டு. இது என்ட்ரன்ஸு. இந்த ஃப்ளாக்ஸு எல்லாமே இருக்குது. இதுதான் இப்போ புதுசாக திறந்துருந்த என்ட்ரன்ஸு. இப்போ இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் வராண்டா மாதிரியே வெளில ரொம்ப பெருசாக இருக்குது. இதுலேயே பேட்டரி காரு எல்லாமே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் பெருசாக ஒரு குத்து விளக்கு கூட இருக்குது. இதுலேயே மேலே ஆர்ட்டு எல்லாமே இருக்குது. இதுதான் இப்போ என்ட்ரன்ஸு. இதில் தான் பூ எல்லாம் அழகானலாம் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இது உள்ள எஸ்கலேட்டரு. இப்போவே ஷாப்பு எல்லாமே வந்துடுச்சு. இதுதான் இப்போ உள்ள சிலையெல்லாம் இருக்குது. இதுவே உள்ள மால் மாதிரி இருக்கும். இப்போ உள்ள கடை எல்லாமே இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. உள்ள ஒரு பெரிய ஹாலு. இதே நம்ம எங்கெங்கே பஸ்ஸு போகணும் எல்லாமே உள்ளே இருக்குது. இங்கேயும் ஏவி பெரிய மானிட்டர் மாதிரி இருக்குது. இது பஸ்ஸு எங்கெங்கே போகணும் அதெல்லாம் போட்டிருக்கு. 2 மானிட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எல்லாமே பார்த்துக்கலாம். எங்கே பஸ்ஸு அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த மெயின் பெரிய ஏரியாவை அந்த ஏவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் வியூவே. இதுதான் இந்த பஸ் ஸ்டாப்பு எல்லாமே. வாங்க ஏவி பார்க்கலாம். இது வெளில உள்ளது எல்லாமே அந்த ஏவியில் காமிக்கிறாங்க உள்ளாக. இந்த சிலை நம்ம எல்லாமே கவர் பண்ணோம்ல, அந்த கவர் பண்ணது எல்லாமே இந்த ஏவியில் காமிக்கிறாங்க. பேட்டரி காரு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட்டு எல்லாமே அண்டர் கிரவுண்டு. கீழே கார் பார்க் கூட இருக்குது அண்டர் கிரவுண்டில். ஃபார்மசி, ஹாலு எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தமிழர் அந்த சிற்பம், அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, பழங்காலத்து மாடல் பஸ்ஸு கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ஸு, தூங்கிக்கிறதுக்கு பெட்ஸு கூட இருக்குல்ல. இந்தந்த ஏரியா பஸ்ஸு, ரோட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, வெளியூர் பஸ்ஸு. இதுதான் ஹோல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூவை தான் நம்ம இப்போ ஏவியில் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஹோல் ஏரியா. உள்ளே பார்க்கு எல்லாம் இருக்குது விளையாடுறதுக்கு.
24 hours கண்ட்ரோலு. மேலே பால்கனி, போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நைட் வியூ. பகலில் பார்த்தோம், இப்போ நைட்டில் ஏவியில் பார்க்குறோம். இதுதான் இன்னைக்குள்ள பஸ் ஸ்டாண்டு. இது என்ன அதை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி இன்னொன்று அந்த சைடு கூட இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதான் நைட்டில் எப்படி இருக்குது வெளி என்ட்ரன்ஸ். உள்ளே நம்ம பார்த்தோம் நைட்டில், இது வெளில நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ரூட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. மானிட்டரில் எல்லாமே ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வண்டலூர் ஏரியாவே இல்லாமல் பார்க்கலாம். இதுதான் ஹோல் பஸ் ஸ்டாண்ட் செட்டப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது. இதுதான் உள்ள எஸ்கலேட்டரு, உள்ளே எல்லாம் ட்ரீஸு பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம எஸ்கலேட்டர் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ்கலேட்டரில் இப்போ மேலே போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கீழே வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். மேலே கூட பஸ்ஸெல்லாம் கீழே வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். மேலே கூட நம்ம வந்து பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது புதுசாக தந்ததில். டாப் வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய பேமெண்ட்டு இருக்குது. இதெல்லாம் கடைங்க. மேலே உள்ளுக்குள்ளேயே எல்லா கடையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போ புதுசாக திறக்கணும். இதுதான் டைரக்ஷன், எந்தெந்த ரூட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன். உள்ள மாடர்னைசேஷனாக அமைச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் வியூ. மேலேருந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸு, அதுதான் இந்த மேலே டாப்லேருந்து வியூ என்ட்ரன்ஸ் பார்க்கணும். நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஹாலு. பக்கத்தில் கார்டன் இருக்குல்ல, எல்லா கார்டனும் இருக்குது. இதில் ரூட் பஸ் ஸ்டாப். இதுதான் ஹோல் வியூ மேலேருந்து. அப்படியே
வானமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு என்ட்ரன்ஸ். அதுதான் அந்த வியூ. இதெல்லாம் ஷட்டரு மேலே உள்ள கடைக்கு பார்க்கறதுக்கு. மேலே கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, புது கடைங்க வைக்கிறதுக்கு. இதுதான் அந்த கடைங்க என்னென்ன கடைங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இப்போ போஸ்டரில் பார்க்கணும். புக்கு கடை, பால் கடை, பென் கடை, எல்லா கடையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்பு, பேகு, பேக் வியூ. இதுதான் வராண்டா, ஃப்ரண்ட் வராண்டா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏவி இருக்குது, 2 சைடும் 2 ஏவி இருக்குது. அப்படியே எதிராக ஆப்போசிட்டாக ஒரு ஏவி இருக்குது. அதுலேயே என்னென்ன பஸ் ஓடுது எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அதுலேயே நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் கடைலாம் இன்னும் இனிமேல் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேர்கேஸ். நம்ம சைடில் படிக்கட்டு வழியாக இறங்கி வரோம். இதெல்லாம் அது பின்னாடியே அது சைட்லேயே அந்த ஸ்டேர்கேஸ் விட்டு இறங்கினா இங்கே ஒரு செடி எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. ஆவின் உட்காரத்துக்கு, வெயிட் பண்ணுறது, படுக்கிறதுக்கு பெட்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எக்ஸிட். அப்படியே நம்ம வெளில வந்தாச்சு. வெளிலே எல்லா சைடுக்கும் போய்க்கலாம். இதுதான் வெளில கூட ஒரு பெரிய என்ட்ரன்ஸாக இருக்குது. எல்லா சைடும் போலீஸ் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்துட்டு நம்ம இது பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இதுதான் பறந்த இடம். இந்த வியூவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இன்னும் பஸ்ஸெல்லாம் கொண்டு வரல, பஸ்ஸெல்லாம் இனிமேல் கொண்டு வருவாங்க. இதுதான் காலையில் இனாக்ரேஷன் பண்ண இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாப். பார்த்தீங்களா, தோரணம் எல்லாமே இருக்குது. புதுசாக தோரணம் போட்டு இப்போ கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எங்கே பஸ்ஸு நிற்கணும் அதெல்லாம் போட்டிருக்காங்க, டைரக்ஷன் எல்லாமே. அப்படியே சுற்றி வந்தால் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். அங்கேருந்து இப்போ நம்ம வெளில போகிறோம். இங்கேயே சைடில் ஃப்ளவரு அதெல்லாம் அப்போவே பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நல்லா காய்க்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டோட அப்பியரன்ஸ். அப்படியே நம்ம இப்போ வெளில வரோம். வெளில வந்து அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவரு அதெல்லாம் நல்லா பூத்துருக்கு. உள்ளேருந்து வந்தால் இப்படி தான் இருக்குது, வெளிலேருந்து உள்ளே போனால் இப்படி தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் வியூவே. இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு வெளில வந்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெளியே போகிற வியூ. பார்த்தீங்களா எவ்வளோ செடி எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ கூட இதுதான் நம்ம இப்போ வெளி காட்சி.